வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேலைக்கார் எபிசோட் 9 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டோட வேலைக்காரி தான் இந்த வீட்டோட உண்மையான எஜமானி அம்மான்னு தெரியாமலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ராணி அம்மா தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டோட வேலைக்காரியாக இருந்திருக்காங்க இத்தனை நாளாக. ஆனால் அந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தமிழ் போய் அங்கே வேலை செய்கிறது தான் பெரிய ஒரு ஹைலைட்டு. ஸோ இது எப்படி இந்த ஃபோட்டோலாம் எப்படி இந்த வீட்டுக்கு வந்துச்சு, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம இப்போ யார், இவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க, நம்ம எப்படி நம்மளோட அப்பா அம்மா எல்லாம் எங்கே போனாங்க, ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம தமிழ் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறாங்க. கூடவே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதை பார்த்து இவங்க ஒரு ஷாக் ஆகி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குடும்ப ஃபோட்டோ. ஸோ இதுதான் எல்லா உண்மையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழும் கலையும் பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்து. ஸோ தமிழ் அவங்க தனியாக பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம கலை பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனியாக பார்ப்பாங்க. கடைசியில் யார் என்னன்ற எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரிலாம் நடத்துனாங்க, ஒரு அடிமை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வர்றவங்களும் சரி, அவங்கள ரொம்ப 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 கேவலமாக நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டோட முதலாளியே இத்தனை நாளாக இவ்வளோ கேவலமாக நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதை பார்த்து நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி. ஸோ ஒரு வேளை உண்மையாக கண்டுபிடிச்சாலுமே சரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள அந்தளவுக்கு மறுபடியும் இவங்க பண்ண டார்ச்சரெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க எதனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டோட நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு மட்டும் விசாரிப்பாங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு நம்ம நார்மலோட லைஃபே போதும். இவங்கள மாதிரி எல்லாம் லக்ஸுரியாகவும் மற்றவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு நாளும் நம்ம வாழக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் கண்டிப்பாக இவங்க உறுதியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கலை தான் அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டுட்டுருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இவ்வளோ கஷ்டம் வந்தாலே கொஞ்சம் தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு மற்றவங்க சொன்னாலுமே பார்த்தீங்கன்னாக்கா கலை அவங்களுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தான் கூட இப்படி ஒரு சக மனிதர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இதோடு தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வீட்டில் ஒரு வேலைக்காரியை நடத்திட்டுருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட ஓனராக எப்போ ஆக போகிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் செக்கிங் ஸோ இது மாதிரியான எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா எபிசோடு 9 வரப்போகுது. இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எபிசோடு 8 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலேயே அதோட ரிவ்யூவுமே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓனர் அம்மா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வலிக்கி விழுந்துட்டாங்க இல்லையா. ஸோ இவங்கள தன்னுடைய அண்ணன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் கூடவே வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் வரும்போது எப்படி இருக்குங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நீ பண்ண வேலை தானே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக பேசுகிறாங்க. வீட்டில் ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது எது இருக்குன்னு கூட விசாரிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் விசாரித்தாங்க. ஆனால் அதுவே தப்பாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரூமில் உட்கார வச்சாங்க. ஸோ இங்கே நம்ம கலையும் கூடவே தான் இருக்கார். ஏன்னா இதெல்லாம் பார்த்து அப்போதைக்கு அவர் எதுவுமே சொல்லலை. அவங்க அம்மா விழுந்துட்ட போது தான் திட்டினாங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரூமில் விட்டுட்டாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள பார்க்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய அண்ணா ஒய்ஃப் வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தா இந்த சும்மாவே அப்பப்போ தொல்லை பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களே தான் இவங்க மறுபடியும் தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது நீ பார்த்தியா எப்படியுமே இவங்க விழுந்தீங்க அப்படி இப்படின்னு தெரியாமலே கேட்கும்போது தான் எல்லாம் இந்த தமிழ் தான் எண்ணெயை ஊற்றி வலிக்கி விட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழை பார்த்த உடனே ஓங்கி பலான்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. தமிழ் அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசாமல் சரி வேறு வழி இல்லை, நம்ம மேலே தப்பை போட்டாங்க, நம்ம தான் இது சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு சரி பண்ண வாய்ப்பு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்படி போயிட்டுருக்கோம், அடுத்தது இவங்களுக்கு தொல்லை பண்ணணும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டெல்லாம் நல்லா தொடச்சி நல்லா 4 டைம் 3 டைம் 5 டைம் எல்லாம்
இந்த சாமானெல்லாம் ஒரு 2 டைம் 3 டைம் வரை தொலைக்கு. உனக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நீ வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்னென்னவோ வேலையெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு காலெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விடு, ரொம்ப இதாக இருக்குல்ல, போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடு தண்ணி காய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து துணியில் தொட்டு தொடச்சி விட்டாங்க. உடனே கொஞ்ச நேரத்தை உடச்சதுக்கப்புறம் போதும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்பயும் வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க. பாவங்க அந்த இவங்க எத்தனை நாளைக்கு தான் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமானோ தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பீரோவில் பாரு என் பையில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள போயிட்டு வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமுச்சு விட்றாங்க. ரூமில் போயிட்டு வந்து பார்க்குறாங்க, ஃபைல் வந்து இருக்குது. அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் தானே இருக்குது. ஸோ அதை எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அது ரொம்ப வந்து பழைய ஃபோட்டோ. இதில் யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழோட அப்பா அம்மாவும் கூடவே இந்த அம்மாவும் கூட நிற்கிறாங்க. அப்போ இவங்க வேலைக்காரியாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி இப்போ மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம அப்பா அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, கூடவே இந்த அம்மாவும் வந்து அந்த இதில் இருக்காங்க. இதில் இருக்கிறது நான் தான் தெரியுது. அப்போ நம்மளுடைய அப்பா அம்மாலாம் எங்கே போனாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து வருது. சரி நம்ம இது எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதை பார்த்து சாக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலை வந்து போய் பார்க்குறாப்புல ஃபோட்டோவை எடுத்து இந்த ஃபோட்டோ வந்து அம்மா இருக்காங்க, கூட வேறு யாரோ இருக்காங்க. அப்போ எதுக்காக இவங்க பார்த்து இதை சாக்காங்கனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஃபோட்டோ சரி பார்க்கலாம் என்ன எது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது வேறு என்ன ஏதாச்சும் இது வேணுமான்னு கேட்குறோம், இல்லை அப்படின்னு சொன்ன உடனே போ அப்படின்னு சொன்ன அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எபிசோடை வந்து அதோட முடிச்சிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த எபிசோடை நீங்கள் என்ன கண்டுபிடிக்காங்க எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இதை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அடுத்த எபிசோட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வேலைக்காரி எபிசோட் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வெப் சீரிஸோட அப்டேட்டில் உங்களை எல்லாமே சந்திக்கலாம். ஸோ தென் பை.